வெல்கம் டு ஃபுட் ஆப். இன்றைக்கி இந்த ஃபுட் ஆப் செஷனில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஒண்டர்ஃபுல் ரெசிபி பேர் வந்து வெஜிடபிள் புலாவ். ஒரு பேனை வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். வழக்கமாக நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். தேவைப்பட நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக பட்டை சேர்க்குறேன். இதிலே கொஞ்சம் 2 கிராம் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. என்னன்னா வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம போடுற தாளிப்பு எதுவுமே ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. கரெக்டாக அந்த கோல்டன் கலர் ஆகும்போது என்ன பண்ணிடணும், வெங்காயத்தை நம்ம சேர்த்துடணும். அதே மாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப நம்ம வந்து வதங்கிடக்கூடாது. வெங்காயம் ஜஸ்ட் ஒரே ஸ்வெட்டானாலே போதும். காரம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதேமாதிரி சேர்த்தாச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூனாக சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் சேர்த்த உடனே நீங்கள் ஃபயரை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணி விடணும். அதேமாதிரி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. வதங்கினா வெங்காயத்தோட ஸ்மெல்லு வந்து அந்த புலாவில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இது கூட நான் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைஸ் அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிலவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்ச பிறகு கூட போடுவாங்க. கொஞ்சம் எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து இந்த புலாவு கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அது 1 கப் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிளெண்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினோடனே ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவரில் நமக்கு சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் நான் ஃபயரை நான் அதிகமாக வச்சுக்கிறேன். இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நம்ம இப்போ வந்து சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஃப்ளேவர் ஒரு பெர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். இப்போ என்னடா வந்து நீ வெஜிடபிள்ஸை சேர்க்குறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் வெஜிடபிள்ஸ் வந்து ஏற்கனவே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து மேலே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக நான் வந்து நெய் ஊற்றுறேன். எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு மூடி போட போகிறேன். அதில் நல்லா அந்த தண்ணி ஃபுல்லும் அப்சர்வ் ஆன பிறகு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மூடி போடணும். இல்லைனா என்ன பண்ணக்கூடாதுன்னா மூடி போட்டிங்கன்னா சரியாகாது. இப்போ தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சுன்னா நல்லா இதாகிடுச்சு, ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ரைட்டான ஸ்டேஜ். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நானும் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ நம்ம இந்த வெஜிடபிள் புலாவை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து எப்படி டேஸ்ட்னு சொல்லி நம்ம டேஸ்டிங் பார்க்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சொல்கிறதே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவ்வளோ உதிரியாக இப்போவே தெரியுது நமக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா ஃபைனல் டச் நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட போகிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் விரும்புங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் அதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, இந்த 3 ஏற்கனவே லைட்டாக வேக வச்சுட்டு அது போட்டுருங்க. ரொம்ப வேக வச்சுடாதீங்க. வேறு அப்படி கொஞ்சம் கொட்டி விடுங்க. அப்படி பையன் மிக்ஸ் பண்ணி விடுங்க. செம்மையாக இருக்குங்க ஃப்ளேவரு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த ரைஸ் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கவே உங்களுக்கு நல்லா ஒரு கலர்ஃபுல்லான லுக் உங்களுக்கு கிடைக்குது. இது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சொல்லே தேவையில்லை, அவ்வளோ ஒரு அமேசிங்காக ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வெஜிடபிள் புலாவ். இதான் ஒரு பேசிக் ரெசிபி. நீங்கள் அதை எழுதி வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எழுதி அனுப்புங்க. நெக்ஸ்ட் செஷனில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன்.